Hey guys, what's up and welcome back to Street Devil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக இருக்கிற 3D ஜூம் இந்த எடிட்டிங்கை உங்களோட மொபைலில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போஸ்டர்ஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு VPN ஆப் கண்டிப்பாக தேவைப்படும். நான் யூஸ் பண்ணுற VPN ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, VPN ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வாட்ச் த வீடியோ டு கனெக்ட்னு வரும். ஸோ மேலே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரம் ப்ராசஸிங் ஆகும். ஓகே, ப்ராசஸிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் வரும். ஜஸ்ட் அந்த ஆடை ஸ்கிப் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க Capcut அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, Capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு இருக்கும். நம்ம ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பேக் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கிற ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது. அதாவது மேலேயும் கீழேயும் பிளாக்காக இருக்குது. ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணுங்கள். அதாவது 2 ஃபிங்கரை வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. திரும்ப அடுத்த ஃபோட்டோ அதே மாதிரி பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவும் பக்காவாக ஜூம் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்கும் ஜூம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபோட்டோ கிட்ட கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக வந்து அவங்களோட வாட்டர் மார்க் வீடியோ வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த வீடியோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெலீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ டெலீட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபில்டரை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறதுனா, உங்கள் ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 3D ஜூம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஃப்ரண்ட் கிரவுண்டை விட்டுட்டு பேக்ரவுண்ட் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டும் ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் போகும். ஸோ உங்களுக்கு 3D ஜூம் எஃபெக்ட் மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி எல்லா ஃபோட்டோக்கும் பண்ணுங்கள். ஓகே, ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் இப்போ டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், பேக்ரவுண்ட் இருக்க எல்லா ஆப்ஜெக்டும் மூவ் ஆகும். ஃப்ரண்ட் அந்த பர்சன் வந்து மூவ் ஆக மாட்டாது. ஸோ உங்களுக்கு பார்க்க ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அண்டு மேக்ஸிமம் VPN கனெக்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா VPN கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டைல் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு வந்து வருது. ஸோ மேக்ஸிமம் VPN வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன் பண்ணுறேங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போஸ்டர்ஸ்,
ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேருக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கும் இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் மூலியமாக ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் எஸ்டி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட ஒரு பெல் ஐக்கானும் அதை கிளிக் பண்ணுறங்க. டாட்டா பை பை. நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கும்.